ஹாய் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூவில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து சண்டே டபுள் ஹெடர் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச். அதுக்கு நாங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறோம், போய் பாருங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன் ராய்ப்பூர். இப்போ இதுக்கப்புறம் சென்னை சின்னசுவாமியில் மேட்சஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து ராய்ப்பூரில் எல்லா கேம்ஸும் பெங்களூர் ஆட போகிறாங்க. ஒரு சூப்பர் கான்டெஸ்ட் இது ஆக்சுவலி. அண்ட் டாப் 3 டீம்ஸ் ஆஃப் ஐபிஎல்ல இது 2 டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச் ஆடுறாங்க. நான் இந்த கண்டெஸ்ட்ல இந்த டோர்னமெண்ட் ஆஃப் ஐபிஎல் சொல்ல, பட் அகைன் ஓவராலா ஐபிஎல் மொத்தமா சொல்ல போது மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி என்னைக்குமே வந்து ஒரு பெரிய மேட்சா இருந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு கோலியும் ஆடுறாரு, ரோஹித் சர்மாவும் இன்னைக்கு ஆட போறாரு. அப்படிங்கறதுனால இன்னைக்கு ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈக்குவலி ஸ்டார் ஸ்டடட் சைடு அண்ட் ஈக்குவலி பவர்ஃபுல் சைடு ஆல்சோ. ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு டோர்னமெண்ட் நல்லா போயிருக்கு, இன்னொருத்தருக்கு சரியா போகல. இன்னைக்கு யாருக்கு எப்படி போகுது அப்படிங்கறது இன்னைக்கு ப்ரிவியூல நம்ம பேசலாம். சோ சொல்லுங்க யோகி. அதான் இன்னைக்கு எம்ஐக்கு நத்திங் டு மிஸ் தான். அவங்க எப்படியும் ஒன்றும் இல்லை இதுக்கு மேல. கன்ஃபார்மா அவங்க அட்டாக்கிங்க்கு தான் ஆடுவாங்க. ஆனா ஆர்சிபிக்கு ஆஸ் எவ்ரிதிங் இந்த கேம். ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா அவங்க டைட் கேம் இருக்கு. இது கொஞ்சம் லூஸ் கேம் அவங்களுக்கு. இதை மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு பிளே ஆஃப் ஸ்பாட் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கேம் போடும் அவங்களுக்கு. பட் ஆனா இந்த கேம் லூஸ் பண்ணிட்டாங்கன்னா கீழே இருக்க டீமுக்குலாம் நிறைய சான்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஆர்ஆரும் சிஎஸ்கேவும் டேபிள் கீழே இருக்காங்க, கொஞ்சம் சான்ஸ் வெளியே இருக்க மாதிரி தோணலாம். பட் ஆனா இதுக்கு மேல லைக் வித்தின் த காம்படிஷன் நிறைய கேம்ஸ் வருது. ஸோ அந்த கேம்ஸ் டிசைட் பண்ணணும்னா நீங்க இந்த கேமோட ஈஸி பாயிண்ட் எடுத்து தான் ஆகணும். ஆனா எம்ஐ அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஹர்திக் பாண்டியா டவுட்ஃபுல் தான் நினைக்கிறேன். அவர் இன்னும் 100% ஃபிட் இல்ல. இன்னைக்கு மேட்ச் டே அன்னைக்கு டிசைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே மேட்ச் டே அன்னைக்கு டிசைட் பண்றாங்கன்னு சொன்னாலே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆட சான்ஸ் கம்மி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இல்ல. ஸ்கையுமே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ராய்ப்பூருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவரு சைல்ட் பர்த்துக்காக அவர் இதுக்கு போயிருந்தாரு நினைக்கிறேன், ஹோம் டவுன் போயிருந்தாரு. ஸோ வந்துட்டார், அவர் ஜாயின் பண்ணிட்டார் டீமை. மெஜாரிட்டி ஸ்கை தான் லீட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க லைன் அப்ஸ் படி போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி சைட்ல இருந்து பெருசா சேஞ்சஸ் எதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த கேமுக்கு. அவங்களுக்கு நிறைய கொஸ்டினபிள் திங்ஸ் இருக்கு. பட் ஆனா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலனா அவங்க ஜிதேஷ் சர்மா கூட டிராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல, ஜிதேஷ் சர்மா டிராப் பண்ணா இப்போ கீப்பர் இல்லல. நீங்க ஃபில்சால்ட் ஆடினீங்கன்னா ஃபில்சால்ட் கீப்பிங் கொடுத்துட்டு ஜிதேஷ் உட்கார வச்சிடலாம், வெங்கடேஷ் ஐயர் ஆடிக்கலாம். இப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. அதான் ஓவர்சீஸ் ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு. பட் பிரச்சனை என்ன, அவங்க ஓவர்சீஸ் காம்பினேஷன் அதுக்காக மாத்த வேண்டியதா இருக்கும். அது பெரிய ரிஸ்க் அது உங்களுக்கு. அதனால ஆனா ஃபில்சால்ட் இந்த மேட்ச் ஃபிட்டா இருந்திருந்தாருன்னா யோசிச்சிருப்பாங்க மேபி. ஆனா போன சீசனும் ஜிதேஷ் சர்மா இப்படிதான் ஆடி இருந்தாரு. அந்த ஒரு கேம் வந்து 84 ஒரு கேம் அடிப்பாரு, 80 சம்திங். கையை விட்டு போன கேம் வின் பண்ணி கொடுப்பாரு. அதனால அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்து திருப்பி ஆட வச்சாங்க. மறுபடியும் இந்த சீசன் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆனா போன சீசனோட இந்த சீசன் ரொம்ப வர்ஸ்டா ஆடிட்டு இருக்காரு. ஆமா, போன சீசன் கொஞ்சம் அங்கங்க அடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா லாஸ்ட்ல ஒரு 20 ரன் 30 ரன் கூட டக்குன்னு அடிப்பாரு. நம்ம பெரிய லைன் லைட்டுக்கு வரணும்னா கூட க்ரூஷியல் ரன்ஸா இருக்கும். அது இல்லாம ஒரு சிங்கிள் ரன் ஒரு மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச் ஜெயிச்சு வேற கொடுத்திருந்தாரு. பட் இந்த தடவை ரொம்ப மோசம். ஆனா ஃபில்சால்ட் ஆடி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க மேபி, எனக்கு அது தோணுச்சு. ஆனா ஃபில்சால்ட் இல்லாதனால கீப்பர் இல்ல. சோ அவங்க ஜார்டன் காக்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பெத்தலே அவங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்துறாரு. சோ அதனால பெத்தல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் விராட் கோலி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவோட ஒரு சூப்பர் டெலிவரியில கொஞ்சம் குயிக்காவே டக் அவுட் ஆயிட்டாரு. பட் இன்னைக்கு அவருக்கு கம்பேக் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பட் அகைன் வெதர் ஃபோர்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மழை ரொம்ப அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் லாஸ்டாவும் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்க போல இருக்கு. விச் மீன்ஸ் பேசஸ்க்கு ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிச்சுமே. ஸோ ரெண்டு பக்கமே ஓரளவுக்கு டீசென்ட் பேசஸ் இருக்காங்க. பட் இன்னுமே சொல்லணும்னா ஆர்சிபி சைட்ல லீதலா இந்த டோர்னமெண்ட்ல லீதலா புவனேஸ்வர் குமார் போட்டுட்டு இருக்காரு. செகண்ட் ஃபீல்டெல்லாம் ஹேசல்வுட்டும் கொஞ்சம் அளவுக்கு காம்ப்ளிமெண்டரியா போட்டுட்டு தான் இருக்காரு அங்க. ஆனா அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, பெஸ்ட் பவுலர் ஆஃப் கரண்ட் கிரிக்கெட் ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தாலுமே இப்போ கூட ஹெல்ப் பண்றதுக்கு போடுறதுக்குங்கிற மாதிரி அங்க ஆள் இல்ல. விச் மீன்ஸ் அது ஆர்சிபிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இங்க அவங்களுக்கு இந்த மேட்ச்ல. முன்னாடி மேட்சஸாவது கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸாவது வச்சிருந்தாங்க, லைக் ட்ரெண்ட் போல்ட்டோ இல்லைன்னா நீங்க அப்படி போய் பார்த்தா கூட. ஆனா இப்போ அவங்க காம்பினேஷனே ஃபுல்லா மாத்திட்டாங்க. எல்லாம் நியூ பவுலர்ஸா ஆடுறாங்க, சான்ஸ் கொடுக்க ட்ரை பண்றாங்க. மேபி நம்ம அதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா கேம் முடிஞ்சிச்சு, அவங்க மீதி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். அது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. அவர் எனக்கு என்னவோ அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து அந்த லாங் இந்தியன் ரன்னுக்கு அப்புறமா வரனால கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. கேப் கொடுத்துருக்கலாம், ஏதாவது 1-2 மேட்ச் அவருக்கு பிரேக் கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்களும் ஆடிட்டே இருக்காங்க பெர்சிஸ்டன்டா. ஹர்திக் பாண்டியாவுமே இல்லைன்னா சப்போஸ் சொல்றேன், நியூ பால் கண்டிப்பா மறுபடியும் பும்ரா தான் போடுவாரு. நியூ பால் பவுலருமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. தீபக் சார் தான் இன்னொரு ரெண்டுல போட்டாரு போன கேம்.
தீபக் சார் எல்லாம் போட்டா அடிச்சிருவாரு கோலி. சோ ஆனா மேட்ச் அப்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க கோலி வர்சஸ் பும்ரா ஒரு நல்ல மேட்ச் அப். ஈவன் தோ நீங்க அது இப்போ இது கரண்ட் ஃபார்ம்ல பார்த்தா கூட ஒன்னும் பெருசா இல்லைனாலும் அது பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலா தீபக் சகருக்குமே முன்னாடி போட்டு இந்த லேட் அவுட் ஸ்விங் இருந்ததுன்னா அது கோலி கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவர் போட்டு ஒரு 2 பால் உள்ள போட்டு 3வது பால் வெளியே போட்டீங்கன்னா அவர்கிட்ட நிக் பண்ண சான்சஸ் ஜாஸ்தி. அது ஆக்சுவலா அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. பட் முன்னாடி மாதிரி தீபக் சகருக்கு அந்த ஸ்விங் கிடைக்க மாட்டேங்குது. அந்த லேட் அவுட் ஸ்விங் அவருக்கு வரல. அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதனாலேயே நிறைய அடி வாங்கிடுறாரு. பட் அகைன் பும்ரா வர்சஸ் கோலி இஸ் கோயிங் டு பி a வெரி குட் மேட்ச் அப் டுடே. அண்ட் இன்னொரு இன்னொரு டெம்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. மேட்ச் அப் வைஸ் போனீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் ஆட சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் வர்சஸ் தேவ்தத் படிக்கல் அண்ட் ரஜத் பட்டிதார் ரெண்டுமே ஷர்துல் தாக்கூர் அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காரு. தேவ்தத் படிக்கல் 5 வாட்டி அவுட் பண்ணிருக்காரு, ரஜத் பட்டிதார் 3 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. சோ அதே மாதிரி போன மேட்ச் ஐ திங்க் போன மேட்ச் எம்ஐ கூட ஆனதுதான். அந்த தப்பு திருப்பி அவங்க பண்ணக்கூடாது. மைங் மார்க்கண்டே ஆனாங்க போன மேட்ச். அப்ப வந்து ரஜத் பட்டிதார் வந்த உடனே ஸ்பின் கொடுத்துட்டாரு ஹர்திக் பாண்டியா, நீ போய் போடு. அவரு ரஜத் பட்டிதார் ஆல்ரெடி செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்பின் எல்லாம் வந்தாலே கண்ணில் பார்த்தாலே அடி அடி அடின்னு அடிச்சு தள்ளுறாரு. நீங்க ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர் போடணும். நீங்க அவருக்கு போய் அட்டாக்கிங் ஸ்பின்னர் போட்டீங்கன்னா அவர் அடிச்சு நொறுக்கிடுவார். அல்லா கசன் ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணணும்னா அல்லா கசன் ட்ரை பண்ணலாம். ரகு சர்மா இன்னைக்கு தேவையில்லை. ஐ மீன் ரஜத் பட்டிதார் ஆல்மோஸ்ட் சொல்றேன் கேமுக்கு இல்ல. மேபி அவர் ஒரு 2 ஓவர் வச்சுட்டு ரஜத் பட்டிதார் மேலேயே சீக்கிரம் எடுக்க பார்க்கணும். நீங்க இந்த கேம் இந்த சீசன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் என்ன கேட்டீங்கன்னா ரஜத் பட்டிதார் தான் பேட்டிங்ல. கோலி ஈவன் தோ டாப்ல ரன் அடிச்சாலுமே ரஜத் பட்டிதார் அதே மாதிரி அந்த குரூஷியல் ரன்ஸுமே தேவ்தத் படிக்கல் பேட்ல இருந்து நிறைய வந்திருக்கு. அந்த மொமெண்டம் விடாம ஆடி இருக்காரு. ஏன்னா முன்னாடி ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா ஆடுவார் தேவ்தத் படிக்கல். இந்த சீசன் ஸ்ட்ரைக் ரேட் ஈஸியா 180+ ஆடுறாரு. ரஜத் பட்டிதார் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. சோ இவங்க 2 பேர் தான் அவங்களோட கோரே, ஆர்சிபியோட கோர். சோ இவங்களை தூக்கிட்டு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது மேபி. ஏன்னா ஜெத்தீஷும் நடுவில் ஒன்னும் ஆடல. டிம் டேவிடுமே ஹிட் அண்ட் ரன் தான். நீங்க அவர் அடிச்சாருன்னா அடிப்பாரு, இல்லைன்னா உடனே அவுட் ஆயிடுவாரு. சோ அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லையே. நீங்க குணால் பாண்டியா தான் இருக்காரு, ரொமாரே ஷெப்பர்ட் தான் இருக்காரு. சோ அவங்க எல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு டிபெண்டபிள் பிளேயர்ஸ் இல்ல. சோ மிடில் ஆர்டர் நீங்க கை வச்சீங்கன்னா ஆர்சிபி விட சான்ஸ் இருக்கு. ஆமா, இதுல ஆக்சுவலா ஒரு நல்ல பாயிண்ட் டு நோட்டீஸ். அவங்க லாஸ்ட் மேட்ச் வந்து ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் வந்து அது எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துல இருந்து குவிக் விக்கெட் போயிட்டு இருந்ததுனால அது எல்எஸ்டி கேமா தான் இருந்தது. ஆர்சிபியோட கேம்ல அது எல்எஸ்டி கேமா தான் இருந்தது குவிக் விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம். பட் இல்ல எங்களால் கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்லி மிடில் ஆர்டர்ல இருந்து ஒரு ஃபைட் கொடுத்தாங்க லாஸ்ட் மேட்ச். அதுலயுமே அந்த முக்கியமான ஆங்கர் ரோல் வந்து பிளே பண்ணதுங்கிறது ரஜத் பட்டிதார் தான். அவருக்கு இந்த டோர்னமெண்ட் மொத்தமாவே அவர் வந்து ரொம்ப கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவங்களுக்கு வந்து டிம் டேவிடும் சரி கிருணால் பாண்டியா பேட்ஸ்ல இருந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் குரூஷியலான ரன்ஸ் வந்து அவங்க சோக் பண்ணாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ரமேஷ் ஷெப்பர்டுக்கு கடைசியில படல. அண்ட் லாஸ்ட் ஓவர்ல 18 ரன்ஸ் கொஞ்சம் டஃப்னு நினைக்கிறேன் அடிக்கிறதுக்கு. பட் இது இருந்தாலுமே வந்துட்டு ஓரளவுக்கு அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் டெஸ்டா இருக்கு. அண்ட் அவங்க லைட்டா ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஸ்மால் கான்ஃபிடன்ஸ் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். ஸோ அது ஆக்சுவலா ஒரு நல்ல பாயிண்ட் தான். அவங்க மேபி ஒருவேளை டெஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டில் தே கேன் லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல ஒரு 40 ரன்ஸ் அடிக்கிறவங்கிற சுச்சுவேஷன் ஏதாவது வந்ததுன்னா அந்த டைம்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு லோவர் மிடில் ஆர்டர்லால கண்டிப்பா மேட்ச் ஆர்சிபிக்கு ஜெயிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றது தோணுது. அதான் இந்த டேபிள பார்த்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு வந்து கீழே இருக்க ஏதாவது ஒரு டீம், அதாவது ஒரு டீம் இப்போ போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆர்ஆர் கீழே வந்தனால 2 டீம் போற ஆப்ஷன்ஸ் இருக்கான்றது உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி கிட்டத்தட்ட போயிடுவாங்க. அப்புறம் 3-1 நினைக்கிறேன். சோ அது ஜெயிச்சிருவாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச் தோத்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா எம்ஐ ஈவன் தோ பேட்டிங்ல கம்பேக் கொடுத்தாலுமே எம்ஐ பவுலிங் வந்து ஆர்சிபி நிறுத்துற அளவுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க இந்த சீசன் நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. பும்ராவுமே கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷார்ட்டா தான் இருந்திருக்காரு. ஸ்பின்னருமே வந்து அவங்க ரகு சர்மா ட்ரை பண்றாங்க. இப்பதான் எல்லாம் கொஞ்சம் ட்ரையிங் டெஸ்டிங்ல தான் இருக்காங்க. மேபி எனக்கு தெரியல, அது நடந்தா பாப்போம். ஆனா 2 ஸ்பின்னர் ஆடுவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சுரேஷ் சர்மா 2 மேட்சா முடிக்கல, அவர் கம்ப்ளீட் பண்ணல ஓவரை. ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வச்சு 2 ஓவர் போட்டுறாரு. அதுக்கு நீங்க ஒரு பேசர் ஆடிக்கலாமோன்னு தோணுது எனக்கு. மேபி அது மேல ஒரு ஆப்ஷன். ஏன்னா ரெயின் வேற இருக்கு. சோ அடிஷனல் பேசர் ஆனா அவங்க ஆட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே காம்பினேஷன்ல தான் ஆடுவாங்க. பெருசா சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு கார்பின் பாஷ் ஓகே ரொம்ப மோசமா போடல, ஓரளவுக்கு டீசெண்டா தான் போட்டிருந்தாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஆடுவான்னு நினைக்கிறேன். அண்ட் யோகி சொன்ன பாயிண்ட் பிரகாரம் அவங்க கண்டிப்பா மேபி யாருக்கா சான்ஸ் தரலான்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனா எத்தனை பேருக்கு இன்னும் சான்ஸ் தர முடியும்னு தெரியல. ஏன்னா அவங்க இந்த டோர்னமெண்ட்ல மொத்தமா 24 பேர் ஆடிட்டாங்க. ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மோஸ்ட் பை எனி டீம் இன் ஐபிஎல். அந்த அளவுக்கு நிறைய ரொட்டேஷன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அகைன் நத்திங் டு லூஸ் அப்படின்றதுனால மேபி அக்ரெசிவா ஏதாவது கொண்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்கு.
இன்னைக்கு ஆர்சிபி பர்ஸ்பெக்டிவ்ல இது இந்த கேம் ரொம்ப 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 முக்கியம். அண்ட் விராட் கோலிக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல அவரால் 1000 ரன்ஸ் மார்க் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸை எடுக்க முடியும். அவர் வந்து 28 ரன் இன்னும் அடிச்சாருன்னா. ஸோ அவருக்குமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு இந்த மேட்ச்ல, ஒரு பர்சனல் ஃபீட்டுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த மேட்ச். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல, ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். எஸ். ஸோ ஆக்சுவலா கொஞ்சம் ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு ராய்ப்பூர் மேட்ச் அப்படின்றதுனால நான் ஹர்திக் பாண்டியா இல்லைங்கிறதுனால நான் மும்பை இந்தியன்ஸ் பேக் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் எனக்கு என்னமோ ஆர்சிபி இன்னுமே கொஞ்சம் ஃபைரியா இருப்பாங்க இன்னைக்கு அப்படின்னு தோணுது. ஸோ நான் ஆர்சிபி போறேன் ப்ரெடிக்ஷன். நானும் ஆர்சிபி சார். ஏன்னா எம்ஐ கிட்ட பவுலிங் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா மத்த பவுலர்ஸ் வந்து நான் எம்ஐ கொடுக்க சான்சஸ் ஜாஸ்தி. போன கேமே எல்எஸ்சி கேமே நீங்க பாத்தீங்கன்னா ரன் போயிடுச்சு, இவங்க திருப்பி சேஸ் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா 2 ஓபனர்ஸ்க்கும் பட்டுருச்சு. யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிருந்தாங்கன்னா மிடில் அப்பயே பார்த்தோம். நீங்க அந்த 2 பேர் முடிஞ்ச அப்புறம் கூட அதை ஒரு அளவுக்கு அப்படியே டிராக் பண்ணி 80th ஓவர் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த கேம். இங்க அதுவும் புவி ஏசல் விட்டு இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஓபனர் யாராவது அவுட் ஆயிடுவாங்கன்னு தோணுது. சோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்க ராய்ப்பூருமே சைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசு, அதனால சூர்யா அந்த ஷாட் அவர் எப்பயும் 6 ஷாட் ஆடுறாருன்னா அவுட். அதான். ஸோ அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் எனக்கு தெரியல டெஸ்ட் பண்ண, அதனால நானும் ஆர்சிபி சைட் தான் போறேன். நம்ம கூட ஜாயின் பண்ண முடியாத 3 பேர் பாத்தீங்கன்னா ஹரி, வெங்கட், ஸ்ரவன். வெங்கட்டும் ஸ்ரவனும் வந்து எம்ஐ போயிருக்காங்க. ஹரி வந்து நம்ம கூட ஆர்சிபிக்கு வந்திருக்காரு. ஸோ 3 ஆர்சிபி 2 எம்ஐ. 5ல் 3 ஆர்சிபி 2 எம்ஐ. ஸோ நல்ல கான்டெஸ்டா இருக்க போகுது இந்த மேட்சும். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, நான் ஆர்சிபி ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஏன்னா கேமோட டைனமிக்ஸ்ல அப்படிதான் இருக்கு. பட் மும்பை பயங்கரமா ஜெயிச்சு சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஆதகம் இது இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன். எப்படி நடக்குது என்ன நடக்குதுங்கிறத போஸ்ட் மேட்ச் ரிவ்யூல வந்து உங்களை நாங்க மீட் பண்ணி சொல்றோம். அன்டில் தென் இட்ஸ் உல்ஃபர் சைனிங் ஆஃப். பை.